கணபதி வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச சனி சுக்கிர ராகுவே கேதுவே நமக என்ற நவகிரகங்களின் நல்லாசியோடு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 30/8/2025 சனிக்கிழமை, தமிழ் விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் 14ஆம் நாள். இன்றைய திதி இரவு 9:37 வரை சப்தமி திதி, பின்பு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:34 வரை விசாக நட்சத்திரம், பின்பு அன்ஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. அதிகார வகையில் சில குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் அதிகார பதவியை சார்ந்தவராக இருந்தால் மேலதிகாரிகளால் சில குறைகளை சுட்டிக்காட்டி உங்களை திட்டுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. எதிலும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அடுத்து வரக்கூடியது மார்ச் மாதத்தில் 7.5 சனியானது நடப்பில் வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை சின்ன தவறாகவே திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்கும் நாளாக என்னால் எடுத்துக்கணும். ஏன்னா கேது பகவான் சூரியன் மனையேறி பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் எதிர்காலத்தில் ஒரு வம்பு வழக்கா வரப்போகுதுன்னா அதை இப்பவே காமிச்சு சின்ன தவறுலேயே உங்களை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார் வக்ர காலத்தில். நீங்கள் அதை அப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகர். பிள்ளையார்பட்டியில் என்ன சிறப்புன்னா குடவரை விநாயகர். குடவரைன்னா என்னன்னா சிலை தனியாக இருக்காது, மலை அப்படியே குடஞ்சி அதில் கற்பக விநாயகரை வடிவமைத்திருப்பார்கள். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலோ இல்லை மேஷ ராசிக்கு 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் கேது பகவான் பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கேது பகவானை கட்டுப்படுத்தும் திறன் பெற்றவர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். ஒரு முறை போங்க, விபூதி அபிஷேகம் செய்திருங்க. அபிஷேகத்து பண்ண கட்டினீங்கன்னா விபூதி அபிஷேகம் செய்வாங்க. அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது டெய்லி இட்டுக்கும் போது உங்களுக்கு அந்த தவறான சிந்தனைகள், அதே போல் தவறான செயல்கள் இதெல்லாம் வராது. இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய கற்பக விநாயகரை வழிபட்டு சந்திராஷ்டம குழப்பங்களும் சிரமங்களும் இல்லாமல் வாழ வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சந்திர பகவான். ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக குரு பகவான், லாபம். அதே போல 10ஆம் இடத்து சனி பகவான் வக்ர யோகம், அதுவும் லாபம். இன்னைக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகும் போது நீங்க ரிஷபராசியா இருந்து தாய் மாமா வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து உங்களுக்கு சனியும் வக்ரமாக இருந்தால் அந்த கல்யாணம் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்தால் இப்பொழுது கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ போய் கேட்டீங்கன்னா பொண்ணு தந்துருவாங்க. அதே போல தாய்மாமன் உறவில் குழப்பங்கள் இருந்தால், பிரிவு இருந்தால் இப்போ போய் சேர்ந்துக்கலாம். அதே போல மாமனார் வீட்டில் சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்துக்கலாம். மாமனார் வீட்டில் பண வருவாயில், மாமனார்கிட்ட போய் பணம் வாங்கியிருப்பாங்க, அதை கொடுக்க முடியாத சூழல் வந்திருக்கும். அதன் மூலிமா உறவுகளில் மனக்கசப்பாகவே இருப்பாங்க. இப்போ அந்த கடனை அடைத்து அவர்களோடு இணக்கமாக மாறக்கூடிய சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் அருகிலுள்ள ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்கள். இந்த ஆஞ்சநேயர்கிட்ட என்ன சிறப்புன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேய பெருமான். அதான் வெற்றியின் இலை, வெற்றி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையில மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டு வணங்கிக்கிட்டீங்கன்னா இந்த உறவுகளோடு ஏற்பட்ட பண சிக்கல்கள், உறவு சிக்கல்கள், வார்த்தை சிக்கல்கள் சரியாகி
நிம்மதி பெருமூச்சு விடும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 6ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்யும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவானப்பட்டவர் நடப்புல இருக்காரு. ஜென்ம குருனா என்ன? குரு என்றாலே தங்கம் புழங்கும் பணம். அப்ப என்ன பண்ணுவார்? புழங்கும் பணத்தை லாக் பண்ணிடுவார். தங்கெல்லாம் அடவு கடைக்கு போயிடும், தங்கத்தை லாக் பண்ணி விட்டுருவார். அப்ப இது ரெண்டையும் சரி செய்வதற்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை வெயிட் பண்ணணும். இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய ஈகோவை, உங்களுடைய தன்மானத்தை சோதிப்பது போல சிலர் உங்களை காயப்படுத்துவார்கள். நிறைய பணம்டா இருக்கும்போதெல்லாம் உதவி செஞ்சேன், சின்னதாக ஒரு தொகையை கடன் வாங்கிட்டேன், அதை கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்களே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. தொந்தரவு பண்ணால் ஜென்மகுரு அப்படி தான் இருக்கும். இப்போ 2 மாதம் கழிச்சு தரேன் அப்படின்னு ஒரே மூச்சாக சொல்லி உங்களுடைய நேர்மையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன்னா அது சிரமத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா ஜென்ம குருவானப்பட்டவர் நடப்பில் இருக்கார். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிரிகளை சிந்தனை திறனால், இறை வழிபாட்டால் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள். திருவண்ணாமலையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வம் அப்படின்னா, சனி தோஷத்தை போக்கக்கூடியவர். 7.5 சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், எத்தனை சனி தோஷம் இருந்தாலும் அவற்றை போக்கக்கூடிய ஒரு ஈசானிய லிங்கம். இங்கே தான் கடவுள் ட்விஸ்டே வைப்பார். இவன் கிரிவலம் போயிட்டே இருப்பாங்க. கிரிவலம் போகும்போது கரெக்டாக வேலூர் ரோட்டில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிஞ்சு 2ஆ பிரியும் ரோடு. 2ஆ பிரியும் போது நேராக பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க. சீக்கிரமாக கால் வலிக்குதுன்னு நேராக போயிடுவாங்க. நேராக போயிட்டா ஈசானி லிங்கத்தை தரிசனம் பண்ண முடியாது. அப்போ சனி தன்னுடைய வேலையை காட்டிகிட்டே இருப்பார். ஆனால் கொஞ்சம் வளைஞ்சி சுடுகாட்டுக்குள்ளார போனாதான் ஈசானி லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும். அந்த ஈசானி லிங்கத்தை யார் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் சனி தோஷமானது விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு யோக சனி காலத்தில் 9ஆம் இடத்துல சனி வக்ரமாகி இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்து சனி மாதிரி செயல்படுறார். இந்த நேரத்தில் ஈசானி லிங்கத்தை வழிபடுவதோடு ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை வழிபடணும். ஏன்னா குரு இல்லையா, குரு ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா. அப்போ ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். ஏன்னா அந்த காலத்தில் வனமாக இருக்கும்போது அந்த ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தியானத்தை மெச்சி அவருக்கு பக்கத்தில் பாம்பு பூச்சிலாம் வந்து அவரை கடித்து தியானத்தை தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பார்வதியும் சிவனும் 2 புலியாக மாறி காவல் காத்ததாக ஐதீகம். அப்படி ஒரு அற்புத தெய்வம் அந்த ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை என்று நினைத்து வழிபடும் போது எதிர்பாராத கடனை அடைத்து எதிரிகளை வென்று யோகம் பெறும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கடகராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். 5ஆம் இடம் என்பது குரு கடாட்சம், குழந்தை பேர், தொழில், எதிர்பாராத வளர்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, அஷ்டமத்து சனியில சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறார். செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறார். குரு பகவான் விரய குருவாக இருந்தாலும் ஏதோ ஒரு பண வருவாயை கொடுத்து ஏதோ ஒரு தொழிலில் புதிய வாசல் திறப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ண, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த கட்சிக்கு போனேன் பதவி கிடைக்கல, அந்த கட்சிக்கு போனேன் பதவி கிடைக்கல, போஸ்டர் ஓட்டுன, கொடி தூக்குன, பேனர் கட்டின, எல்லாம் பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இப்போ ஒரு கட்சியில் பதவி தரேன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு எதிர்காலத்தில் அந்த கட்சியிலே ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் தலைமை பண்புக்கான ராசி. தலைவரா அப்படின்னா கடகராசின்னு அர்த்தம். அந்த தலைமை பண்புக்கான ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் என்று பயணிக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய தணிகாசல மூர்த்தி. பொதுவாகவே தணிகாசல மூர்த்திக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, கடகராசிக்காரர்களுக்கு பதவியை கொடுக்கும் திறன் பெற்றவர் தணிகாசல மூர்த்தி. நிறைய அரசியல்வாதிகள் தணிகாசல மூர்த்தியை வழிபடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். பிரபல நடிகை ரோஜா வந்து அடிக்கடி திருத்தணி வருவது நீங்கள் பார்த்திருக்கலாம். காரணம் என்ன, அதிகார பதவியை கொடுப்பதில் தணிகாசல மூர்த்தி சிறப்பானவர்.
அப்படி ஒரு சிறப்பான தணிகாசல மூர்த்தியை இன்றைய நாளில் மனதார நினைத்து அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் போது எதிர்பாராத பதவி உயர்வு அரசியலில் கிடைக்கும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புத நாள். ஏன்னா சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் என்ன பண்ணுவார்? அலைச்சலை கொடுப்பாரு. அலைச்சலை கொடுத்தாலும் வீடு மண்மனை யோகம் பெரும் வாய்ப்பை தருவார். ரொம்ப நாளாக ஒரு வீட்டை சீர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பழைய வீடாக இருக்க, அதை புதுப்பிக்க முயற்சி செய்கிறேன், இப்போ புதுப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் ஒரு வீட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்ற முடியும். நேற்று வரை வாடகை கொடுத்தனத்தில் இருந்த நான் இன்று ஒரு ஒத்திக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒத்திக்கு போகிறேன். அடுத்து நான் வருங்காலத்தில் வீடே வாங்கிடுவேன், இடம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் பெற்ற ஒரு அற்புத நாள். இந்த வீடு மண்மனை யோகம் பெறுவதில் பல பேர் பல குழப்பம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வாடகை கொடுத்தனத்தில் இருப்பாங்க, டக்குன்னு ஏதாவது இஎம்ஐயில் தராங்க, அதில் தராங்கன்னு கைக்கு மீறிய ஒரு செலவினமாக வீட்டை வாங்கிடுவாங்க. அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வாடகை கொடுத்தனத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கிற தொகையை வச்சு ஒத்திக்கு போகணும், ஒத்திக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வாங்கணும், அதுக்கப்புறம் சம்பாரித்து வீடு கட்டணும். அப்படி போனால் உங்களுக்கு சிரமம் வராது. டக்குன்னு மேலே ஏறியெல்லாம் நினச்சிங்கன்னா அது சிக்கலில் மாறிடும். இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு இடம் மண்மனை யோகம் பெறும் நாள் இந்த நல்ல நாளில். பொதுவாகவே வீடு மண்மனை யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிவன் யாருன்னா, திருச்சி மணச்சநல்லூர் அருகே பூமிநாத பெருமான். அந்த பூமிநாத பெருமானை மனதில் இருத்தி வாய்ப்பு உள்ளவர்கள், இடம் மண்மனை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பூமிநாத பெருமானை போய் வழிபட்டு வரும். இன்றைய நாளில் அருகிலுள்ள சிவாலயம் சென்று அங்கே பூமிநாத பெருமானாக சிவபெருமானை வணங்கி அர்ச்சனை செய்யும் போது இடம் மண்மனை யோகம் பெறும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கல்ல கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் காரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிறது கண்டசனி. கண்டசனின்னா என்ன அர்த்தம்? மார்ச் மாதத்தில் கண்டசனி வரும்போது இப்போ சனி வக்ரமாக இருக்கிறார். கண்டசனின்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி உறவில் சிக்கல், குடும்பத்தில் குழப்பம், அதே சமயத்தில் தொழிலில் வளர்ச்சி. நீண்ட நாளாக நான் ஒரு ஆசை, எனக்கு இந்த தொழிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையானது நிறைவேறும். நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் யோகம் பெற்றது கண்டசனி. அதே சமயத்தில் அந்த வேலைக்கு போனதன் காரணமாக வீட்டில் சில குழப்பங்களும் இருக்கும், வருத்தங்களும் இருக்கும். ஒருத்தர் சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய மார்ச் மாதத்தில் நீங்கள் கன்னி ராசியாக இருந்தால் சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கும். அதில் போய் நீங்கள் வேலைக்கு போவீங்க, சொற்ப வருமானம் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். எத்தனை பெரிய நடிகராக இருந்தாலும் அந்த சொற்ப வருமானத்தில் வீட்டில் குடும்பம் நடத்த முடியாத போது வீட்டில் சண்டை வரும். நீ வேறு வேலைக்கே போயிருக்கலாம், புதுசாக நடிக்கிறேன் அது இதுன்னு போயிட்டு நீ இப்போ குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சண்டை வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உழைத்து கடந்து போகும்போது அடுத்து யோக சனி காலத்தில் பெரிய பீக்குக்கு போயிடுவாங்க. இது எல்லா நடிகர்களும் அனுபவித்த உண்மை. அப்படி ஒரு காலம்தான் ஒரு மார்ச் மாதம் வரப்போகுது கன்னி ராசிக்காரர்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக, உங்கள் ஆசை நிறைவேறுவதற்காக பயிற்சி எடுக்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில். திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய சரஸ்வதி, திருவாரூர் பக்கத்தில் பூந்தோட்டம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பூந்தோட்டத்தில் தான் சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருக்குது. கலைமகள், கலைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கலைமகள் வெண் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய கலைமகளை மனதார பிரார்த்தனை செய்து ஓம் பாக்தேவ் ச வித்மகி சர்வசித்தி ச தீமகி தன்னோ வாணி பிரசோதியாத் என்று சொல்லி கலைவாணி வணங்கி உங்களுடைய தனித்திறனை ஆற்றலை வெளிப்படுத்த பயிற்சி மேற்கொள்ளும் ஒரு அற்புத நாளை அற்புதமாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புத நாள். 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான். எவ்வளோ பெரிய லாபம்! ஏற்கனவே குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். ஆனால் சனி பகவான் வக்ரமாகி சில குழப்பத்தை தந்தாலும் குரு கொடுக்கக்கூடிய லாபத்தையும், சந்திர பகவான் இன்றைய தினத்தில்
தனக்காரனாக செயல்பட்டு கொடுக்கக்கூடிய லாபத்தையும் பயன்படுத்தி வாகன யோகம் பெறும் நாள். நீங்கள் துலா ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கலாம், ஒரு காரை மாற்றி புது கார் வாங்கலாம். இது வரைக்கும் என் தலைமுறையில் காரே இல்லை என்று சொன்னவர்கள் கூட புதிய கார், ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கி என் வீட்லேயும் ஒரு கார் இருக்கு என்று, என் வீட்லேயும் ஒரு கார் இருக்குன்னு மன நிறைவு அடையும் ஒரு அற்புத நாள் இன்றைய நாள். இவ்வளோ தூரம் சொன்னாங்க, ஆனால் எனக்கு மட்டும் கார் அமையல அப்படின்லாம் புலம்ப தேவையில்லை. கண்டிப்பாக அமையும். அவரவர்கள் ஜாதகத்தில் வாகன யோகம்னு வரும்போது அது அமைஞ்சிடும். இன்றைய நாளை பொறுத்தவரை கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா இருக்காரு, உங்கள் ஜன்ன ஜாதகத்திலையும் வாகன யோகம் இருந்தால் இன்றைய நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா வாகனத்தை பழுது நீக்கம் செய்யலாம், வாகனத்தை ரிப்பேர் பண்ணலாம் போய். இன்னைக்கு இந்த மாதிரி இந்த ராசி பலனை எப்படி பயன்படுத்தணும்னா, இன்னைக்கு ரிப்பேர் பண்ணலாம் நான் சொன்னால், ஏற்கனவே வண்டி கடன் இருக்குன்னா இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருமானம் வரும்போது அந்த வண்டியை சரி செய்து கொள்ளணும். அப்படி நீ சரி செஞ்சு அந்த விரைய செலவு செய்யாத பட்சத்தில் அந்த பணமானது வேறு விதத்தில் செலவாகிவிடும். வண்டியும் சரி பண்ண முடியாது, பணமும் வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் எங்கேயாவது போய் வண்டி நின்றுடும். அப்போ இந்த ராசி பலனை பயன்படுத்தி அன்றைய ராசி பலன்களை குறித்து வைத்து கொண்டு அன்னன்னைக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டோம்னா ஜெயிச்சுக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை துலா ராசிக்காரர்கள் வாகன யோகம் பெறும் நாள் ஒன்று. ரெண்டாவது, வெறும் வாகன யோகம் தான் பெறணுமா அப்படின்னா, மனைவியோட நகையை நான் அடகு வச்சுட்டேன். ரொம்ப நாளாக அந்த நகையை கேட்டுட்ருக்காங்க. நான் அப்பப்போ வட்டி கட்டிட்டு வரேன். இப்போ நான் அதை மீட்டு கொடுத்துடலாமான்னா கண்டிப்பாக மீட்டு கொடுத்துடலாம். ஆனால் முழு தொகையும் வராது, தெளிவாக புரிந்து கொள்ளும். ஏன்னா சனி வக்ரத்தில் இருக்கிறார், குரு மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்போ முழு தொகையும் வராது. அப்போ வரக்கூடிய தொகையை வச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது கொஞ்சம் பணம் கடன் வாங்கியாவது போட்டு நகையை மூட்டு ஒரு 10 நாளாவது அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பண வருவாய் வரும்போது அதை அடைச்சிக்கலாம். இல்லைன்னா மீண்டும் நகை அடகு வச்சுட்டாது அந்த மனநிறைவை வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய சூழல் வரும். அது ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் நகைகளை வாங்குகிறார்கள், பயன்படுத்துவதற்கு இல்லை. பல பேர் அடகுக்கடை தான் வச்சுருக்காங்க, வாங்கின காலம்லாம் அடகுக்கடையில் தான் இருக்கு. அந்த அடகு தோஷத்தை நீக்கி கொண்டு நகைகளை பெற்றுக்கொள்ளும் யோகம் பெறும் நாள் இன்றைய நாள். அப்படி நகைகளை நீங்கள் மீட்டுட்டிங்கன்னா நகையை எடுத்துகிட்டு டக்குன்னு உடனே அவசரப்பட்டு போட்டக்கூடாது. அந்த நகையை எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள், ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கணும். வெள்ளை துணி எடுத்து அதை மஞ்சளை கரைச்சி மஞ்சளை நனைச்சி அந்த துணியை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நகையை எடுத்துகிட்டு வந்த பிறகு நகையை மஞ்சளை நனைச்சி அந்த மஞ்சள் துணியில் வைத்து விட்டு முடிச்சு போட்டு ஒரு நாள் சாமிகிட்ட வச்சு வழிபாடு செய்துவிட்டு அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன, காலை 4 to 6. பிரதோஷ முகூர்த்தம் என்பது என்ன, மாலை 4 to 6. பிரம்ம முகூர்த்தமும் பிரதோஷ முகூர்த்தமும் தோஷம் இல்லை. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த நகைக்கு, அந்த முடிச்சு போட்டு வச்சிருக்க அந்த துணியில் வச்சிருக்க நகைக்கு தீபம் காட்டிட்டு நீங்கள் அணிந்து கொள்ளும் போது பெரும்பாலும் நகைகள் மீண்டும் அடகு கடைக்கு செல்வதில்லை. அப்படி ஒரு யோகமான இந்த நல்ல நாள் துலா ராசிக்காரர்கள் பயன்படுத்தி பல புதிய விஷயங்களை செய்து ராகவேந்திரரை வணங்கி, ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயிஷ பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்று சொல்லி இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் பல்வேறு யோகம் பெறும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராசியிலே சந்திர பகவான் பயணம் பண்ணும்போது என்ன பண்ணுவார், பல குழப்பங்களை தந்தாலும் தாயாருடைய கருத்து முரண்பாடு, ஏன்னா தாய் மேல் பாசம் உள்ள ராசி விருச்சக ராசி. ஆனால் அந்த தாய் அடுத்த குழந்தை மேல் பாசமாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ராசி விருச்சக ராசி தான். அப்ப தாய் மேல் பாசம் உள்ள இந்த விருச்சக ராசிக்கு அஷ்டமத்து குருவான நடப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் பண பற்றாக்குறையானது ஏற்படும், பண வருவாயானது தடைபடும், வேலை செய்கிற இடத்துல முறையான வருமானம் கிடைக்காது, பல்வேறு குழப்பங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றையெல்லாம் சரி செய்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்
தனக்காரகனாக செயல்பட்டு பண வருவாய் வந்துவிடும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அமைதி காத்து பல்வேறு நிகழ்வுகளை அமைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை, இந்த உத்தரகோசமங்கை மங்களநாதர் என்பது உலகில் முதல் சிவன் கோவில். இந்த உலகில் முதல் சிவன் கோயிலாக இருக்கக்கூடிய மங்களநாதரை மனதில் இருத்தி அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே மங்களநாதராக இருக்கக்கூடிய சிவனை வழிபடும் போது இன்றைய நாள் மனக்குழப்பங்கள் தீர்ந்து வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்கால தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரியா, எவ்வளவு சிறப்பு. கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது யார் தன்னுடைய கணவன் மனைவியோடு வாழ்கிறார்களோ, யார் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு பலமானது கிடைத்துவிடும். 7ஆம் இடத்துல இருக்காங்க, புதிய நட்பு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு நீங்க பேசுனீங்கன்னா அங்கே குடும்பம் வளர்ச்சி விட்டு விரயத்துக்கு சென்று விடும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்துல ஒரு பெண் இருந்தாலோ ஆண் இருந்தாலோ, இப்போ தனுசு ராசிக்காரங்க 7ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா, ஒரு பெண்ணாக இருந்தால் புதிய ஒரு ஆணுடைய நட்பு கிடைக்கும், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு புதிய பெண்ணோட நட்பு கிடைக்கும். ஆனால் அந்த நட்பை எல்லாம் புறம் தள்ளி விட்டு வேணான்னு ஒதுக்கிட்டு கணவனோடு பேசுவது, மனைவியோடு பேசுவது, வெளியே போகிறது, ஒற்றுமையாக இருப்பது என்று இருந்தால் அந்த குரு பண வருவாயாக கொடுத்து விடுவார். அப்படி இல்லைன்னா நீ வெறுமன ஃபோனில் மட்டும் பேசிக்கிட்டு இல்லை அந்த வேற ஒரு ஆணோடோ பெண்ணோட சுற்றிட்டு அந்த குருவை விரய குருவா நீங்கள் செலவு செஞ்சிருவ. அடுத்து வரக்கூடிய அஷ்டமத்து குரு காலத்தில் அந்த உறவானது பிரிந்து சென்று விடும். இது தெளிவாக தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7ஆம் இடத்தில் குரு வரும்போது ஏற்படக்கூடிய நட்பு நிலைக்காத நட்பு. அடுத்து வரக்கூடிய அஷ்டமத்து குருல தள்ளி விட்டுரும். இவர்களைப் போல ஒரு கெட்டவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வைக்கும். என் புருஷனே பரவாயில்ல, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போச்சே அப்படின்னு எதிர்காலத்தில் புலம்ப வைத்து விடும். இன்றைய நாளை பொறுத்தவரை விரைய செலவு செய்தாவது கணவன் மனைவி உறவில் நிலையான வாழ்க்கையை வாழும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள் நாமக்கல் அருகே திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய, திருச்செங்கோட்டில் என்ன சிறப்புன்னா மலை மேல இருக்கார் அர்த்தநாரீஸ்வரர். பாதி சிவனாக பாதி பார்வதியாக உடலில் சரிபாதியை தன் மனைவிக்கு கொடுத்த அந்த அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் இல்லையா, சிவன் இருக்கார் இல்லையா, அவரை மனதில் இருத்தி அருகிலுள்ள சிவாலயம் சென்று அங்கே அர்த்தநாரீஸ்வரர் இருந்து அர்ச்சனை பண்ணுங்க. இல்லைன்னா சிவபெருமானுக்கே அர்ச்சனை பண்ணுங்க. அது அர்த்தநாரீஸ்வராக உங்களுக்கு காட்சியை கொடுத்து நலமான வளமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார். இன்றைய நாளில் அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல குரு பகவான், 2ஆம் இடத்துல ராகு பகவான், சனி வக்ரம். அப்ப விரய செலவு செய்கிறோம். அந்த விரய செலவு எதுக்கு செய்கிறோம்? ஒரு வாகனம் பழுதாக இருக்கு, அந்த வாகனத்தை பழுது நீக்கம் செய்கிறோம். வீட்டில் ஒரு மின்சாதன பொருள், ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ டிவியோ ஏதோ ஒரு பொருள் வீணா போச்சு, அதை பழுது நீக்கம் செய்யலாம், அதில் விரைய செலவு செய்யலாம். உடல் பாதிப்பு, அதில் விரைய செலவு செய்யலாம். ரொம்ப நாளாக ஒரே மாதிரி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டே நான் வேலைக்கு போகிறேன், புது யூனிஃபார்ம் போய் தைக்கலாம். இந்த விரைய செலவு அப்படி செய்யும்போது வேற விரைய செலவு வராது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை விட்டுருவாங்க, நம்ம சொல்கிற இந்த பதிவையும் விட்டுருவாங்க. விட்டுட்டு இவங்க பாட்டு என்ன பண்ணாங்க, அதெல்லாம் பணமே கம்மியாக இருக்குது, இன்றைக்கி போய் அதை போய் மாற்றுறோமா அப்படின்னு டூ வீலரில் ஜம்முன்னு போயிட்டுருப்பார் தலைவர். போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒருத்தன் வண்டிக்காரன்ட்ட முட்டி, இவங்க 2 பேரும் முட்டி வண்டி வீணாகி அதுக்கப்புறம் வெட்டி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு முறையாக வண்டியை போய் இப்போ விட்டு அதை ரிப்பேர் பண்ணியிருக்கலாமா? வண்டி ரிப்பேருக்கு செலவு பண்ணியா, விரைய செலவு பண்ணியான்னா அடுத்தவங்க மேலே மோதி அடுத்த வண்டிக்கு ரிப்பேருக்கு விரைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் செய்யக்கூடாது. இதை தான் ஜோதிடத்தில் இந்த ராசி பலன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இன்றைய நாளில் விரைய செலவு செய்வதற்கு தயாராகி எதெல்லாம் உங்களுக்கு விரைய செலவாக இருக்கிறதோ அதெல்லாம் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டிற்கு தேவையான பழுது நீக்கம் செய்யக்கூடிய பொருட்களை பழுது நீக்கம் செய்து விரைய செலவு சுப செலவாக மாற்றி
நீங்களும் சந்தோஷமடைந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் சந்தோஷமடைய வைக்க வேண்டும். இன்றைய நாளில் சுப செலவை ஏற்படுத்துவதில் ரொம்ப யோகமான கடவுள் யாருன்னா ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேயரை வணங்கிட்டு இப்போ இன்னைக்கு விரைய செலவுன்னு இருக்குப்பா, ஏதாவது பார்த்து இதை சுப செலவை மாற்றி குடியா அப்படின்னு சொல்லி ஓம் தத்புருஷாயுத்மிகி வாயுபுத்திராய திமிகி தன்னோ அனுமன் பிரசோதயாது என்று சொல்லி ஆஞ்சநேய பெருமானை வணங்கி அஞ்சனம் இட்டுக்கொண்டு விரைய செலவை சுப செலவாக மாற்றும்போது ஆஞ்சநேய பெருமான் துணையாக வந்து உங்களுக்கு அருள்பாலிப்பார். அதில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், அந்த ஆஞ்சநேய பெருமானாக மனதில் நினைத்து அருகில் உள்ள ஆஞ்சநேய பெருமானை வணங்கி இன்றைய நாளில் விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். கும்பராசிக்கரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரபகவான். இந்த 10ஆம் இடத்துல சந்திரபகவான் என்பது பதவி கிடைக்குது. ஏன்னா 7.5 சனியில் நிறைய பேருக்கு பதவி போயிருக்கும். பதவி, கௌரவம், கௌரவ தலைவர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர். ஒரு கோயிலோட தக்காரு, கோயிலோட கௌரவ தலைவர், அதே மாதிரி ஊரில் கௌரவ தலைவர், ஒரு கம்பெனியோட ஆலோசகர், இந்த மாதிரி கௌரவ பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அதற்கு தகுதியானவர்கள் கூட. இன்றைய நாளை பொறுத்தவரை பழைய பதவியானது போயிடுச்சு. பதவி போன பிறகு நமக்கு வந்து மனசே சரியில்லை, அப்போ நமக்கு தகுதி இல்லையா என்று புலம்பிக் கொண்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளில் புதிய பதவிகள் சொற்பமாக கிடைக்கும். ஒரு பெரிய கோயிலோட நிர்வாகியாக இருந்தேன், அது போயிடுச்சு. இன்றைக்கி போய் ஊரில் தெருவில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு கூப்பிட்றாங்க, இதை உங்கள் தலைமையில் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. பெரிய பதவியோ சின்ன பதவியோ, ஆனால் அந்த பதவியை மனமுகந்து ஏற்றுக்கொண்டு அதில் பணி செய்யும் போது தான் உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா கும்பராசி உங்களை நீங்கள் திருப்திப்படுத்திக்கினாவே உங்களுக்கு ஒரு பதவி இருக்கணும், ஒரு கௌரவம் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. நீங்கள் என்னதான் பண வருவாய் இருந்தாலும், வீட்டில் உங்களை வந்து ராஜாவாக பார்த்து கொண்டாலும், வெளியில் ஒரு பதவி இல்லாமல், ஒரு கௌரவம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. அதுதான் கும்பராசி. அப்போ ஏதாவது ஒரு பதவி வருதுன்னா அதை நீங்கள் மனமுகந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கிட்டால் மட்டுமே உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தி வாழ முடியும். இந்த நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள், நீங்கள் கும்பராசியாக இருந்தால் பொதுவாக இந்த கும்பகோணம் சுற்றி உள்ள கோயிலெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுற்ற ஆரம்பிங்க. அதில் திருவிடை மருதூர்னு ஒரு ஊர் இருக்கும். இந்த திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிகள் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கக்கூடியவர். அதே போல் இறந்து போன ஆத்மாவுக்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. இந்த மோட்ச தீபத்தை ஏற்றி கொடுக்கக்கூடியவர் மகாலிங்க சுவாமிகள். அந்த மகாலிங்க சுவாமியை மனதில் இருத்தி அருகிலுள்ள சிவாலயம் சென்று அங்கே மகாலிங்க சுவாமியாக சிவபெருமானை வழிபடும் போது இன்றைய நாள் கௌரவ பதவியும் உங்களுக்கான ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசியை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம். அதே போல் மதியத்திற்கு பிறகு 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். இந்த நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர், பொதுவாக ரேவதி நட்சத்திரம் என்பது யோகமான நட்சத்திரம். கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம், கணவன் மனைவி யோகம். அதே சமயத்தில் மாமனார் வீட்டால் தோஷம், மாமனால் தோஷம், டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, பத்திரப்பதிவு. நீங்கள் ரேவதி நட்சத்திரம் வந்தால் பத்திரப்பதிவுலாம் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் புதன் வக்கரமாக இருந்தால் பத்திரப்பதிவு துறையிலே வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை ரேவதி சந்திராசிரமம் இருக்கும்போது அமைதி காத்து மீனாட்சியை வழிபட வேண்டும். மீனாட்சி என்ன? மீன் போன்ற கண்களை உடைய ஆட்சித்திறன் பெற்றவள் மீனாட்சி தான். அப்போ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக செயல்பட்டு அரசாலும் திறன் பெற்றவள் தான் மீனாட்சி. அப்போ சாந்தமாக இருக்கிற ஒரு நபர் தான் நீங்கள் மீனராசிக்காரர். ஆனால் சாந்தமாக இருந்தாலும் எங்கே எதை எப்படி செய்யணும் என்ற வித்தை தெரிந்தவர்கள். அந்த முழு வித்தையையும் முழுமையாக பயன்படுத்தணும். எடுத்தாங்க ஒருத்தனை செஞ்சிடக்கூடாது, யோசித்து செய்யுங்க. மீனாட்சி சிந்தனையில் உதித்து உங்களை வழிநடத்துவாள். இந்த மீனாட்சியை வழிபடும் போது சிலர் ஐயப்பனை வழிபடலாம். ரேவதி நட்சத்திரத்துக்கு ஐயப்பனும் கை கொடுப்பார். ஐயப்பன் வழிபாடு என்பது புதனுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம்.
ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஹரிஹரசுதன் இந்த ஐயப்பனை வழிபட்டு ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்திர பிரசோதயாத் என்ற காயத்ரியை சொல்லி ஐயப்பனை வழிபடும் போது சந்திராசிரமம் வந்து நீங்க முடியும். இந்த நல்ல நாளில் மீனாட்சியும் ஐயப்பனை வழிபட்டு சந்திராசிரமம் நீங்க பெற்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஜென்ம சனியில் சனி வக்ர யோகத்தை முழுமையாக பயன்படுத்தி நலமாக வாழ வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு, இன்று சனிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி நாள். அஷ்டமியானது இன்று இரவில் இருக்கு. வளர்பிறை அஷ்டமிக்கும் தேய்பிறை அஷ்டமிக்கும் என்ன வித்தியாசம்? தேய்பிறை அஷ்டமியில் எல்லாரும் பைரவர் கோயிலுக்கு போகிறோம், பூசணிக்காய் விளக்கு போடுறோம், தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுறோம், தேங்காவில் விளக்கு போடுறோம், எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறோம், அரளி மாலை சாத்திரம், எல்லாம் செய்கிறான். அந்த வளர்பிறை அஷ்டமியை கண்டுகொள்வதே இல்லை. வளர்பிறை அஷ்டமி என்பது ஒரு ஜனஜாதகத்தில் சனி பகவான் வளர்ச்சியில் இருந்தால், சனி யோகம் பெற்றிருக்கிறார். இப்போ துலாத்தில் சனி உச்சம்பா, நான் ஒரு வக்கீலாக இருக்கேன்ப்பா, அட்வொகேட், சட்டம் படித்து சட்டத்துறையில் வெல்ல வேண்டும் என்று உழைச்சிட்டு இருக்கேன்ப்பா, அதே போல் நீதிபதியாக இருக்கேன்ப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் வளர்பிறை அஷ்டமி நாளில் என்று சொல்லக்கூடியவர்கள் வளர்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபடும் போது தொழிலில் வளர்ச்சி அடைவார்கள். நான் ஒரு மெக்கானிக்குப்பா, நான் ஒரு பற்ற வச்சிருக்கேன்ப்பா, நான் ஒரு கார் மெக்கானிக்கோ பைக் மெக்கானிக்கோ ஏதோ ஒரு துறையில் மெக்கானிக்காக இருக்கேன்னா, சனி யோகம் பெற்றவர்கள் வளர்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபடும் போது தொழிலில் வளர்ச்சி ஏற்பட்டு நிலையான வருமானம். எப்படி பார்த்தாலும் அந்த வக்கீலுக்கு ஏதாவது ஒரு கேஸ் வந்து அழகாக அவருடைய லைஃப் போயிட்டு இருப்பா, வருமானம் வந்துகிட்டே இருக்குப்பா. எப்படி பார்த்தாலும் அந்த பட்டறையில் 10 வண்டி நின்றுக்கிட்டே இருக்குப்பா, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குப்பா, அந்த பட்டறையில் 10 கார் நின்றுக்கிட்டே இருக்குப்பா என்று எதிர்காலத்தில் உங்களை பற்றி சொல்லக்கூடிய யோகம் தரும் ஒரு அற்புத நாள் இந்த வளர்பிறை அஷ்டமி நாள். இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் ஓம் கால காலாய வித்மகி சூலகஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் என்று பைரவருடைய ஸ்லோகம் சொல்லி பைரவரை வழிபட்டு அனைவரும் தொழிலில் வளர்ச்சி அடைந்து நிலையான செல்வத்தோடு அன்பான குடும்ப உறவோடு நலமாக வளமாக வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.